ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அழகுக்கு செடி வைக்கணும், வீட்டு தேவைக்காக கருவேப்பிலை, நெல்லிக்காய் அதெல்லாம் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்படி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டுகளை முழுசுமாகவே புதுக்கோட்டை, சென்னை அந்த ஏரியாக்களில் இது 5 அடி 6 அடியில் கண்டுகளாகவே விற்கிறாங்க. இப்போலாம் ஒரு கண்டு 250 ரூபா 200 ரூபான்னு சொல்லி பெரிய பெரிய கண்டுகளாகவே விற்கிறாங்க. அங்கேருந்து வாங்கி ஊண்டி வைங்க. அப்படி ஊண்டும் போது கூட நீங்கள் இருந்து இந்த கண்டை இங்கே வைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஓரமாக பல கண்டுகளெல்லாம் தென்னை மரம் இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு பிளான் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஸ்பேஸில் அழகாக ஒரு வாக்கிங் பார்த்த மாதிரி நம்மளே அச்செல்லாம் ஆன்லைனில் விற்கிது. நம்ம அந்த கலவையை மட்டும் கடைச்சிட்டு அப்படியே அச்சா வச்சு விடலாம். இல்லைனா உங்களுக்கு தெரியும் கலர் கல், மலரியும் சேம்பு, வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்டோன்னே விற்கிது கடைகளில் கலராக. அதை பதிச்சு நம்ம நம்ம இடத்த பார்ட் மாதிரி அமைக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா வீடு கட்டி முடிச்சுட்டு நாங்கள் மதுரையில் இருந்தோம், மதுரைக்கு போயிட்டோம். இங்கே வேலை பார்க்குற சித்தாள் கொத்தனார்களை வச்சு அந்த கண்டை ஊண்ட சொன்னோம். அவங்க பாலித்தீன் கவரோடு வச்சு ஊண்டிட்டாங்க. அதனால் அந்த கண்டு தலைக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ 10 வருஷம் ஆச்சு. எல்லா கண்டையும் பாருங்களேன், எல்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அதுமாதிரி ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. இது பாருங்கள், காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? என்டையர் பிளேஸ் பாருங்கள், ஒரு காடு மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது தெரியலாம், அது கடைசி வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஒரு கட்டடம் தெரியுதுங்களா வெள்ளையா? அந்த கட்டடத்துக்கு முன்பக்கம் வரைக்கும் இடம் இருக்குது. ஆனால் ஒரு கண்டுகள்லாம் யூனிஃபார்மாக இல்லை. பாருங்க, ஒரு ஃபாரஸ்ட் பேஸில் இருக்கா. இது மட்டும் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் ஊண்டியிருந்தோம்னா அப்படியே இந்த தகர ஷீட்டுக்கா ஓரத்துலேயே பார்த்து மாதிரி போட்டு அந்த கடைசி வரைக்கும் பார்த்து கொண்டு போய் இங்கேயே பார்த்து கொண்டு போனால் நாங்கள் உள்ளேயே வாக்கிங் போய் யூஸ் பண்ணி இருந்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கண்டும் இருக்குது. ஆனால் குனிஞ்சு போக வேண்டியது இருக்குது. ஸோ பிளான் பண்ணி பண்ணுங்கள். இதையும் பிளான் பண்ணி பண்ணணும். தேங்க்யூ.